பிரியாணி ஒரு வேர்ட் இல்லைங்க. அது ஒரு எமோஷன். காலையில எந்திரிச்சோனே பிரியாணி சாப்பிட்றியான்னு கேட்டா கூட நான்லாம் சாப்பிடுவேன். தூக்கத்துலேருந்து எழுப்பி சாப்பிட்றியான்னு கேட்டா கூட கண்டிப்பா உடனே எந்திரிச்சு உட்காந்து எக்ஸ்ட்ரா சாப்பாடு சாப்பிடுவேன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு பிரியாணி வந்துட்டு நெறையா பேரோட லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஆனா எப்பயுமே சிக்கன், மட்டன் இல்லைனா ப்ரான் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி தான் சாப்பிடணும்னு இல்ல. டக்குன்னு கிரேவிங்கா இருக்கும்போது வீட்ல இருக்க முட்டைய வச்சு முட்டை பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு 2 பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 10லேருந்து 12 பல் அளவுக்கு நான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2, 3 ஸ்ட்ராண்ட் அளவுக்கு புதினா இலையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்து தனியாக வச்சுக்கோங்க. முட்டையை பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 4, 5 ஸ்லிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மசாலா இறங்கிடும். எல்லா முட்டையிலும் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 7 முட்டை இன்றைக்கி அவிச்சு வச்சுருக்கேன். எந்த குக்கரில் பிரியாணி செய்ய போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு ஸ்லிட் பண்ணி வச்சுருந்து முட்டையை இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி வதக்கி விடுங்க. அது வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம லைட்டாக எண்ணெயில் வதக்கி யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி குக்கரில் இருக்கிற எண்ணெயே எனக்கு பிரியாணிக்கு போதும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். 2 பிரியாணி இலையும் ஆட் பண்ணிவிட்டு 4 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எப்போவுமே பிரியாணிக்கு நம்ம அந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 10 ஸ்டாண்ட் அளவுக்கு புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கூடவே நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். என்கிட்ட அப்போதைக்கு கொத்தமல்லி இல்லைன்றதுனால நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கல. ஏன் புதினாவை வந்துட்டு கட் பண்ணி ஆட் பண்ண சொல்கிறேன்னா, குழந்தைங்க முழுசாக இருந்தால் எடுத்து வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேனுங்க அவங்க எடுத்து வைக்க மாட்டாங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா நான் வீட்டில் அரைச்சா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஷார்ட்ஸில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இது கூட 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பிரியாணிக்கு வெங்காயமாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், ரெண்டுமே நீல வாக்கில் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி 2 கப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் எப்போயுமே 1க்கு 2 அளவு தாங்க ஆட் பண்ணுவேன். இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அரிசி உடைய பார்க்கும். நல்லா கொதித்து அரிசி இந்த மாதிரி மேலே தெரியும் போது பொறுமையாக கீழே இருக்க அரிசியை மேலே கொண்டு வாங்க. அரிசி உடையறதுக்கு பார்க்குன்றதுனால ரொம்ப பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த முட்டையை ஒன்றுனா இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நெய்யை ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா அரிசி உதிரியாக வரும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா போதும். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு பொறுமையாக கிளறி விட்டு ரைத்தா கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.